எங்க இருந்தாங்க என்னது இது? காஃபிங்க. டீ கேட்டேன், காப்பி கொண்டாந்துருக்க. உங்க வீட்ல டீ தூள் இல்ல, அதாங்க காஃபி போட்டுட்டு வந்தேன். டீ தூள் யார், உங்கள் அப்பா வாங்கிட்டு வருவானா, இல்லை உங்கள் ஆத்தா வாங்கிட்டு வருமா, இல்லை உன் தம்பி ஒரு வத்தல் விடுவானே அவன் வாங்கிட்டு வருவானா? எங்க என்ன பத்தி பேசுங்க, என் குடும்பத்தை பத்தி பேசாதீங்க. ஓ, குடும்பம் பெரிய யோக்கியமாக குடும்பம். ஏண்டி உங்கள் அப்பா வாங்கி கொடுத்தானே பைக்கு, அது ஒர்க் ஷாப்பில் கிடக்கு. உங்கள் ஆத்தா வாங்கி கொடுத்தே கட்டில், அது கலண்டு போய் கிடக்கு. உங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்தானே எல்இடி டிவி, அது எலிக்கடிச்சு போய் கிடக்கு. உங்கள் பெரிய வாங்கி கொடுத்தானே பிரிச்சு போய் கிடக்கு. என்ன எனக்கு வாங்கி கொடுத்தியே, என்ன எனக்கு செஞ்சுக்க? ஏண்டே ஒரு காப்பி கூட உன்னால் போட்டு தர முடியல. உங்கள் குடும்பம்லாம் கேவலமான குடும்பம் முடியே. எங்க என்ன பத்தி பேசுங்க, என் குடும்பத்தை பத்தி பேசாதீங்க. என்னடி சொன்ன? பெரிய ராஜ குடும்பம், ராம குடும்பம். அடி ராஜபுரம் அடி ராஜபுரம் உன்னை கொண்டுட்டே. அடி போ 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 அடி. கொஞ்சம் கூட பயம் இல்லை. புருஷன்னா பயப்படணும். கொண்டாட்டு நம்மளுக்கு அடிமை தானே. நைட்டு சரக்கு போட்டு வந்து தூக்கி போட்டு நல்லா நின்று மிதிக்கணும். மச்சான் இங்க வாங்க மச்சான். இவன் எதுக்கு இங்க வந்துக்கிறீங்க? என்னடா மச்சான் வாங்க மச்சான். அட வாங்க மச்சான். எதுக்கு? ஏய் வா மச்சான். ஓ, பொண்டாட்டி தொல்லை தாங்க, பொண்டாட்டி தம்பி தொல்லை தாங்க முடியல. ஒரு கை பிடிங்க வாங்க, ஒரு கை பிடிங்க வாங்க. என்னத்தை கை பிடிக்க சொல்ற? வாங்க மச்சான். ஏடா உங்க அக்கா கல்யாணம் பண்ண தெண்டமாடா. என்ன இருக்கு? அட ஒரு கை பிடிங்க மச்சான். என்னடா மூடாது? வாங்க மச்சான். என்ன போல வீட்டா இருக்கு? அட வா மச்சான். என்ன இருக்குன்னு சொல்றா? வா மச்சான் பேசாம வா. இன்னொரு மூட்டை இருக்கு வா. கொஞ்சம் கூட பயமே இல்லையே. புடியா புடியா. மெதுவா போடா. ஏன்டா இழுக்கிற? மெதுவா போடா. பையா பைய பைய பையா. என்னது இது மூட? இதெல்லாம் அக்கா வாங்கின பரிசு மச்சான். பரிசா? என்ன கோலை போட்டியா இல்ல சாப்பாடு போட்டியா? கராத்தேல வாங்கினது மச்சான். கராத்தேவா? கராத்தே மட்டும் இல்ல மச்சான், கராத்தே, கம்பு சண்டை, குத்து சண்டை, ஜூடா, கொலையாடி சண்டை எல்லாத்துலயும் அக்கா வாங்கின பரிசு மச்சான். இது அதெல்லாம் வீட்டுல சும்மா கிடந்துச்சு மச்சான், அதான் கொண்டு வந்து தூக்கிட்டு வந்து இங்க ஓட்ட போட்டேன். என்னடா சொல்ற? அக்காவுக்கு தெரியாத சண்டையே இல்ல மச்சான். அக்கா அடிக்காத ஆளும் இல்ல மச்சான். அடிச்சுட்டு தான் பேசும். கராத்தே எல்லாம் உங்க அக்கா கராத்தே எல்லாம் தெரியுமாடா? அட ஆமா மச்சான், எங்க குடும்பமே கராத்தே குடும்பம் மச்சான். நான் தான் அக்காவை ஆளை சுருட்டிட்டு அமைதியாருன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஏன் அவனை எதுவும் பண்ணிச்சா? அக்கா நல்லா பாத்துருக்காங்க. சரி மச்சான், டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். வாங்க ஏட்டியா, வணக்கம். ஏப்பா அக்காவை கொஞ்சம் கூப்பிட்டு அந்த கேஸை முடிச்சு விட சொன்னேன். ஏட்டையா அக்கா கொஞ்சம் பிஸியா இருக்கு, ஃப்ரீ ஆயிட்டு நான் வர சொல்றேன், போதுமா? அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி. ஆப்போசிட்டுக்காரன் கேஸை வாபஸ் வாங்க ரெடியா இருக்கிறான். அக்கா வந்து ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு போனா போதும். சரிங்க ஏட்டியா, வர சொல்லிடுவோம். வர சொல்லிடு. அப்புறம் அக்கா நல்லா இருக்கா? அதெல்லாம் நல்லா இருக்கு ஏட்டியா. ஏட்டியா கேட்டேன்னு சொல்லு. சரிங்க ஏட்டியா. யாரு பாரு? இவர் தான் ஏட்டியா அக்கா வீட்டுக்காரரு. மச்சான், என்ன போலீஸ்ல வந்து போறாங்க, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல மச்சான், நமக்கு தெரிஞ்ச ஏட்டியாதான். அக்கா ரோட்ல போகும்போது ஒருத்தன் கை பிடிச்சி விட்டான். அக்கா அவன் கையை வெட்டி பிடிச்சி அவன் ஸ்பாட்லேயே அவுட்டு.
அதான் கேஸை முடிக்க என்ன பார்த்துட்டு போறாரு. என்னடா சொல்ற? குடும்பம் கொலகார குடும்பமா இருக்கும் போலயே. மச்சான் அக்காவுக்கு மட்டும் கோவம் வந்துச்சு, ஏன் எங்கிட்ட கொடுத்து எங்கிட்ட வெட்டும்னே தெரியாது மச்சான். சரி மச்சான், நான் போயிட்டு வரேன். கணத்தை கும்புவா. ஐயோ, அவ வேற நம்ம அடிச்சுட்டோமே, என்ன பண்ண போறான்னு தெரியலையே. அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ எங்கள் எனக்கு தெரியும்டி. ஐயோ, கனவா? கனவுலையும் தேடி அடிக்கிறாளே. நான் கொஞ்சம் கோவப்பட்டு உன்னை அடிச்சிட்டேன், நீ எதுவும் நினச்சிக்காத. அப்படிலாம் ஒன்றும் நினைக்கலங்க. ஏன் என்னாச்சு? ஒன்றும் ஆகலை. என்னதான் இருந்தாலும் நீங்கள் தொட்டு தாலி கட்டின புருஷன். நீங்கள் அடித்தாலும் மிதிச்சாலும் உதைச்சாலும் நான் வெளியே எதுவும் சொல்லிக்க மாட்டேங்க. நீங்கள் சொல்கிறத கேட்டு நான் இருப்பேன். நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேண்டாங்க. ஊரில் பல பேர் பல விதமாக பேசுவாங்கங்க, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் நினச்சிக்கிற வேண்டாம். என்னதான் நீங்கள் கோவப்பட்டாலும் நீங்கள் ரொம்ப நல்லவர். உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குங்க, உங்களுக்கு அடிக்கிறதுக்கு. நீங்கள் மிதிச்சாலும் நான் எதுவும் வெளியே சொல்லிக்க மாட்டேங்க. என்னை மன்னிச்சுக்க, நானும் கோபத்தில் அடிச்சுவிட்டேன். ஒரு பொம்பளை பிள்ளைய கை நீட்டுறது தப்பு, அதுலேயும் பொண்டாட்டியை கை நீட்டுறது தப்பு. இனிமேல் நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன். நீயும் எதுவும் இனிமேல் கோவப்பட்டுறாத, சரியா? ஆமாம், ஏன்னா ஆம்பளைக்கு தான் கோவம் வரும், இல்லை பொம்பளைக்கும் கோவம் வரும்பாங்க. உனக்கு அந்த மாதிரிலாம் வராதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் எந்த சண்டையும் போட மாட்டேன், உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன். பொண்டாட்டி தான் எல்லாத்துக்கும் தெய்வம், நீ எனக்கு தெய்வம். சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் பக்கத்தில் போயிட்டு வந்துடவா?